பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் பயிலும் மாணவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் தாளர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிட்டர் செகண்ட் இயர் ட்ரேடு தெரியல சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பைப் அண்ட் பைப் ஃபிட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்ட் 1 நம்ம 22 கொஸ்டின் இருக்குது. மீதி கொஸ்டின் பார்ட் 2 பார்க்கலாம். அது எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம், எப்படிலாம் கேட்பாங்க, எந்த மாடலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ப்ரொவைட் ஆன் எல்போ அண்டு பெண்டு இன் பைப் ஒர்க்கு. அதாவது பைப் ஒர்க்கில் எல்போ மற்றும் பெண்டுடைய ஆங்கிள் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஆங்கிள் அப்படின்னா கோணம் என்னவாக இருக்கும் எல்போக்கும் பெண்டுக்கும் பைப் ஒர்க்கில். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்போனா இந்த மாதிரி எல் இருக்கும் 90 டிகிரி, பெண்டுனா இந்த மாதிரி பெண்டு இருக்கும். ஸோ இது 45 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு எல்போ இருந்துச்சுன்னா 90 எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு பெண்டு இருந்துச்சுன்னா 45 எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எல்போ இருக்கிறதுனால நம்ம 90 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். இது மாற்றி கூட கேட்பாங்க. பெண்டு அண்டு எல்போன்னு கேட்டாங்கன்னா நம்ம 45 ஃபஸ்ட்டு இருக்கணும், 90 இருக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எல்போன்னு கேட்டதுனால 90 டிகிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்போ 90 டிகிரி அண்டு 45 டிகிரி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஹவு த வாட்டர் ஃப்ளோ இஸ் ஸ்டாப் ஃப்ரம் த வால்வு அரவுண்ட் த ஸ்டப்பிங் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வால்வுலேருந்து வாட்ரு ஃப்ளோனால் பாயிறது, தண்ணி பாயிறதை நிறுத்துறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டர் ஃப்ளோ இஸ் ஸ்டாப்டு, தண்ணி பாயிறதை நிப்பாட்டுறது எப்படி வால்விலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் எப்படி நிப்பாட்டுவாங்கன்னா, நம்ம ஒரு டேப் மாதிரி தான். வீட்டில் தண்ணி வர இது அடைக்கிறது எப்படி. ஸோ நம்ம டைட் பண்ணால் ஹேண்டு டைட் பண்ணால் என்ன ஆயிரும், ஸோ கீழ் நோக்கி என்ன செய்யும், வால்வு மூவ் ஆகும். கீழ் நோக்கி மூவ் ஆகுச்சுன்னா அது க்ளோஸு. அதே மாதிரி வால்வு மேல் நோக்கி போச்சு அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது மேல் நோக்கி போகும். அப்போ ஓப்பன். அப்போ வாட்டர் தண்ணி என்ன செய்யும், ஃப்ளோ ஆகும். அப்போ இது நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்டர் ஃப்ளோ இஸ் ஸ்டாப்டு, நிற்கணும், தண்ணி பாயிறது நிப்பாட்டணும் எப்படின்னா நம்ம டைட் பண்ணணும். அப்போது டைட்டன் த ஹேண்ட் வீல். சி தான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர் ஆர் யூஸ்ட் இன் பைப் லைன் கொடுத்துருக்காங்க. பைப் லைனில் எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர் எந்த பொசிஷனில் பயன்படுத்தினா, வாட் இஸ் த பொசிஷன், எந்த பொசிஷனில் இருக்கும் எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர் அப்படின்னு கேட்காங்க. அப்போ எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர்னால் என்னென்னா, ஒரு பைப்பில் ஸோ அதுக்கப்புறம் உள்ளே சின்னதாகிறது. ஸோ இப்படி உள்ளே இங்கே பெருசாக இருக்கும், இங்கே சிறுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பைப்பை சிறுசாக ஒரு பக்கம் மட்டும் பெண்டாகி உள்ளே போயிருந்தால் அதுக்கு தான் எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொசிஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, இது எப்போ ஹரிசாண்டல் பொசிஷனில் தான் இருக்கும். இந்த எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர் ஹரிசாண்டலில் இருக்கும். அப்போ மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரெமிடியல் மெஷர் டு ஸ்டாப் த ட்ரிப்பிங் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹவுஸ் கோல்டு டேப் ஈவன் ஆஃப்டர் ஃபீம்லி க்ளோஸ்ட். அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ண பிறகு, ஆஃப்டர்னா பிறகு, ஃபீம்லி க்ளோஸ்னால் டைட் பண்ண பிறகு ஹவுஸ் கோல்டு டேப்லேருந்து என்ன செய்யுது, ட்ரிப்பிங் வாட்டர் ஒவ்வொரு ட்ரிப்பாக வெளியே வருது. ஸோ அதை நம்ம உடனே நிப்பாட்டணும். வாட் இஸ் ரெமிடியல் மெஷர் டு ஸ்டாப், உடனே அதை ஸ்டாப் பண்ணணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ நம்ம பைப் டைட் பண்ண பிறகும் இந்த பைப்லேருந்து ஒவ்வொரு ட்ராப்பாக வாட்டர் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது என்னென்னா வாசர் தேஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வாசர் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான், ரீப்ளேஸ் வாசர். அப்போ நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். ஹவு பைப் ஆர் கிளாசிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பைப்பை எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ எப்படி வகைப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, பைப் டைப்பு, அதோடைய டைப்பு, மெட்டீரியல், பிளான்ஜி, இந்த மாதிரி தான் நம்ம வகைப்படுத்துவோம். அப்போ நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அதில் இது யூசஸ் கிடையாது, கிளாஸிஃபிகேட் கலரும் கிடையாது, ஷேப்பும் கிடையாது. அப்போ மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஹவு பைப்ஸ் ஆர் கிளாஸிஃபிகேட்னா இதில் மெட்டீரியல், டி தான் ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் பைப் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க.
இந்த பைப் ஃபிட்டிங்கில் ஒரு படம் இருக்குது, இதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நேம் என்னது பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 45 டிகிரி எல்போ. ஸோ இதில் வந்து இது 45 டிகிரி எல்போ ஃபிட்டிங் ஜாயிண்ட் தான். அப்போ இதில் வந்து ஏ தான் ஆன்சர் வந்து ஏ தான். 7வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பைப் ஃபிட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு டீ மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் என்ன ஃபிட்டிங் வரும் பார்த்தீங்கன்னா, 7வது கொஸ்டினுக்கு வந்து ரெடியூசர் டீ ஜாயிண்ட். 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் டீ ஜாயிண்ட் மாதிரி தான் இருக்கும், அது ரெடியூசர் டீ ஜாயிண்ட். ஸோ ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். 8வது கொஸ்டின் வாங்க பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பைப் ஃபிட்டிங். இந்த பைப் ஃபிட்டிங்குடைய நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோடைய பைப் ஃபிட்டிங் என்ன நேம் பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பைப்பில் வந்து ஒரு பைப் இருக்குது, அது பைப்பில் டயா ஒரு பக்கம் மட்டும் குறைஞ்சிச்சின்னா அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் வந்து அதே மாதிரி தான் நம்மளுக்கு நினச்சது, ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இது என்ன வரும், எக்ஸென்ட்ரிக் ரெடியூசர். அதாவது இந்த பக்கம் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு உள்ள. ஸோ அப்போ இது சி தான் ஆன்சர். 9வது கொஸ்டின் பாருங்கள், which standard pipe fitting is used to close a pipeline having internal thread. ஸோ இன்டர்னல் த்ரெட் இருக்குது, அந்த இன்டர்னல் த்ரெட்டில் வந்து பைப்லைனில் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்டர்னல் பைப் போட்டிருக்காங்க. இது வந்து விச் ஸ்டாண்டர்ட் பைப் ஃபிட்டிங், என்ன ஸ்டாண்டர்ட் பைப் ஃபிட்டிங் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பைப்பில் வந்து இன்சைடு போட்டால், அதாவது ஒரு பைப்பில் உள்பக்கம் மரம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்காக உள்பக்கம் மரம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், அதில் இந்த மாதிரி ஒரு ப்ளக்கு தான் உள்ளே போகும். ஸோ அப்போ இந்த ப்ளக்கில் என்ன செய்யும், இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பைப்பு இன்டர்னலில் இது வந்து என்ன செய்யும், வெளிப்பக்கம் மரம், ப்ளக்கில் வந்து வெளிப்பக்கம் மரம் இருக்கும், பைப்பில் வந்து இன்டர்னல் த்ரெட் வந்து ப்ளக் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். அப்போ இது வந்து ப்ளக் வந்து என்ன செய்யலாம், ப்ளக் ஃபிட்டிங் தான். ஏ தான் ஆன்சர், இதை தான் ஃபிட் பண்ணிடணும். ப்ளக் ஃபிட்டிங் பண்ணக்கு தான் இது இன்டர்னல் த்ரெட் இருக்கும். அப்போ 9வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள், which type of wrench is used for more than 50 mm diameter pipe to tight with heavy grip. ரொம்ப ஹெவியாக அந்த கிரிப்னஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 50 mm டயாவுக்கு 50 mm டயா விட பெருசாக இருக்கணும். அதாவது மோர் தென்னா பெருசு, மோர் தென் 50 mm டயானா 50 mmக்கு பெருசாக இருக்கிற பைப் எல்லாத்தையும் என்ன செய்யணும், எந்த டைப் ஆஃப் ரெஞ்சை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த 50 mmக்கு மேலே இருக்கிற பெருசாக இருக்கிற பைப்பை நம்ம டைட்டாக கிரிப்பை பிடிக்க முடியும்னு கேட்டிருக்கு. அப்போ இங்கே பெரிய டயாவுடைய பைப்பை நம்ம வந்து கிரிப்பை பிடிச்சி இது பண்ணக்கு வந்து என்ன ரெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா செயின் பைப் ரெஞ்சு தான் நம்ம பயன்படுத்துவோம். சி தான் ஆன்சர், செயின் பைப் ரெஞ்சு. 11வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு அஸ் எக்ஸ் இன் த பைப் ஜாயிண்ட். ஒரு பைப் ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எக்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன இது பார்த்திங்கன்னா, கீழே உள்ளதுலேயும் அது மேலே உள்ளதையும் சேர்ற இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த த்ரெட் இங்கே இருக்குது, அதே மாதிரி இன்னொரு த்ரெட்டு இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற இடத்துல அது என்ன பார்ட்ஸ்னு காட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கெம் பேக்கிங் பி தான் ஆன்சர். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் ஜாயிண்டில் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன நேம் பார்த்திங்கன்னா கெம் பேக்கிங், பி தான் ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் பார்ட் மார்க் ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸுடைய மார்க் பண்ணியிருக்க பார்ட்ஸு உடைய நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு டேப்புடைய மேலேருந்து கீழே எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் இதோடைய பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்பிண்டில் மாதிரி நீளமாக இருக்குது பார்த்திங்க, அதில் தான் எக்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பிண்டிலுடைய இது, இந்த ரவுண்டு ராடு சாஃப்ட் மாதிரி வருது பார்த்திங்களா. அப்போ சாஃப்ட் மாதிரி வந்தால அது ஸ்பிண்டில் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 13வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ரெமெடி இஃப் த ஸ்பிண்டில் ரொட்டேட் கண்டினியூஸ்லி ஸோ தட் த கேட் வால்வு இஸ் நாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம ஸ்பிண்டில் ரொட்டேட் வந்து கண்டினியூவாக பண்ணுறோம், ஆனால் வந்து அது க்ளோஸ் ஆகலை.
இந்த கேட் வால் வந்து க்ளோஸ் ஆகலை. இது நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணணும். வாட் இஸ் த ரெமெடினா நம்ம இது என்ன எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம ஒரு ஸ்பிண்டில் ரொட்டேட்டரை வந்து சுற்றிட்டே இருக்கோம். கண்டினியூஸாக நம்ம சுற்றும் போது நம்ம கேட் வால்வு க்ளோஸ் ஆகலை அப்படின்னா, ஸோ அதில் உள்ள பார்ட்ஸ் என்னது நம்மளுக்கு வந்து மாற்றணும். ரீப்ளேஸ் த வார்ன் அவுட் பார்ட்ஸ். அதாவது சி த ஆன்சர், ரீப்ளேஸ் த வார்ன் அவுட் பார்ட்ஸ். அதாவது நம்மளுக்கு அந்த டைட் ஆகாத பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். 14வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பைப் ஜாயின் டேக் பிரான்ச் அட் 90 டிகிரி. அதாவது 90 டிகிரியில் வந்து பைப் ஜாயின் எந்த வகை பைப் ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னு கேட்க 90 டிகிரிக்கு. இப்போ 90 டிகிரி கட்டு பிரான்ச் ஆஃப் 90 டிகிரினா, ஸோ பிரான்ச் ஆஃப் 90 டிகிரினா ஸோ பிரான்ச் ஆஃப் 90 டிகிரின்னு கேட்டால் அது டி ஜாயிண்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 90 டிகிரி ஆச்சு, 90 டிகிரிக்கு நம்ம எந்த பைப் ஜாயிண்ட்டை வந்து நம்ம எடுப்போம் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து 90 டிகிரிக்கு எடுப்போம் அப்படின்னா அது கான்சென்ட்ரிக் ரெடியூசர், டி தான் ஆன்சர். அதே நேரத்தில் பிரான்ச் ஆஃப் 90 டிகிரின்னு கேட்டினா டி பிரான்ச், பி தான் வரும். இதில் நம்மளுக்கு வந்து 90 டிகிரி பிரான்ச் ஆச்சு 90 டிகிரி வந்துச்சுன்னா அது என்ன ஜாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் பைப் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் ரெடியூசர் தான் பயன்படுத்துவோம். டி தான் ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிளம்பர் டூல் டு அசம்பிள் ஆர் டிசமேண்டில் பைப்ஸ் ஆஃப் 50 mm to 150 mm டயாமீட்டர். அதாவது 50 mm டயாமீட்டர்லேருந்து 150 டயாமீட்டருடைய பைப் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க, அதாவது டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. பிளம்பர் டூல் என்ன டூல், அதோட நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 50 mm மேலே இருக்கிற பைப்பை வந்து நம்ம பைப் ரேஞ்சு பிடிக்க என்ன பயன்படுதோ செயின் பைப் தான் பயன்படும். அப்போ இங்கேயும் அதே தான் வரும். அப்போ இங்கேயும் 50 mm 150 mm உள்ள ஒரு பைப்பை வந்து நம்ம அதில் பைப் ஃபிட்டிங் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம செயின் பைப் ரேஞ்ச் தான் பயன்படுத்தும். அப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா செயின் பைப் ரேஞ்ச், பி தான் ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பைப் லைன் சிம்பிள்னு கொடுத்துட்டாங்க. அது ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து என்னது இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ரெடியூசர் தான் அர்த்தம். அப்போ இது என்ன ரெடியூசர்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசர் கான்சென்ட்ரிக், இதுதான் ஆன்சர். ரெடியூசர் கான்சென்ட்ரிக் தான் ஆன்சர். 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். 17வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டைப் ஆஃப் விஷுவல் பைப் இன்ஸ்பெக்ஷன் அட் 30 டிகிரி ஆங்கிள் between the plane of vision and surfaceன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிளேன் ஆஃப் விஷனுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையே 30 டிகிரி ஆங்கிளில் வந்து ஒரு பைப் வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். விஷுவலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா நம்ம எந்த வகையை பயன்படுத்தி நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம் அப்படின்னு கேட்டோன்னா ரிமோட் விஷுவல் டெஸ்டிங் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிளேன் ஆஃப் விஷனுக்கும் சர்ஃபேஸுக்கும் உள்ள 30 டிகிரி ஆங்கிளுடைய இதை நம்ம என்ன செஞ்சோம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் விஷுவல் டெஸ்டிங், இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஸோ இப்போ விஷுவல் பைப் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். ஸோ 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சர். 18வது கொஸ்டின் பாருங்கள். வேர் கான்சென்ட்ரிக் ரெடியூசர் இஸ் யூஸ்ட் இன் பைப்லைன். பைப்லைனில் வந்து நம்ம கான்சென்ட்ரிக் ரெடியூசர் வந்து எங்கே பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அது எங்கே பயன்படுத்துவோம், கான்சென்ட்ரிக் ரெடியூசர் வந்து நம்ம வந்து செங்குத்தாக தான் பயன்படுத்துவோம். ஸோ அப்போ ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். பிரான்ச் அட் 90 டிகிரி, பிரான்ச் அட் 90 டிகிரின்னா நம்ம கான்சென்ட்ரிக் ரெடியூசர் தான். அப்போ இதுவும் பைப்லைனில் வந்து கான்சென்ட்ரிக் ரெடியூசர் வந்து வெர்டிக்கல், செங்குத்து. அப்போ ஏ தான் ஆன்சர். 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். 19வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் பாட் மார்க் அஸ் எக்ஸ் இன் வாட்டர் டேப். ஒரு வாட்டர் டேப்பில் வந்து எக்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க, அந்த பார்ட்ஸுடைய நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் பாருங்கள், அது வந்து ஸோ இந்த இருக்குது எக்ஸோட நேம் இங்கே இது உள்ள இருக்குது. அப்போ இந்த வாட்டர் டேப்புடைய மார்க் பண்ணிருக்க இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வால்வ் சீட்டு, டி தான் ஆன்சர். 19வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான்.
20வது கொஸ்டின் பாருங்கள். which valve is used to permit fluid flow in one direction only. ஒன் டைரக்ஷன் ஒன்லி, ஒரே டைரக்ஷன்லேயே வந்து வாட்டர் வந்து என்ன செய்யணும், போகணும், அனுமதிக்கணும் அப்படின்னா. ஸோ வாட்டர் அதாவது ஒரு இங்கேருந்து அதாவது ஒரு பைப் இருக்குன்னா இந்த பைப்பில் வந்து தண்ணி இந்த பக்கமாக தான் போகணும், ரிட்டர்ன் வரக்கூடாது. ஸோ அதாவது இருக்குன்னா இப்படி இருக்கும், இப்படி தள்ளுற மாதிரி இருக்கும், இங்கே ஒரு இப்படி இருக்கும் வச்சிங்களேன். அதாவது பைப்பு இப்படி இருக்குன்னா இங்கேருந்து இப்படி இந்த லாக் ஆகிருக்கும். அதாவது இங்கே தண்ணி ஃபோர்ஸ் வரும்போது இது ஓப்பன் ஆகிரும், இது வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ ஓப்பன் ஆகிட்டுனா இங்கே மேலே வந்துடும். அதே நேரத்தில் தண்ணி வந்து நின்ன பிறகு அது ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும். அப்போ தண்ணி ரிட்டர்ன் வராது. அப்போ இந்த மாதிரி இருக்கும். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which valve is used to permit fluid flow in one direction only. ஒரே டைரெக்ஷன் ஒன்லி வாட்டர் ஃப்ளோ ஆகணும், பாயணும் அப்படின்னா நான் ரிட்டர்ன் வால்வு தான். சி தான் ஆன்சர். 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். 21வது கொஸ்டின் பாருங்கள். which type of wrench is used to unfinished tubular surface. அதாவது நம்ம ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம், அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு wrench பயன்படுத்தணும், என்ன wrench நம்ம பயன்படுத்துவோம். ஸோ எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம ஒரு கிராச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருக்குன்னா. இப்போ செயின் பைப் wrenchலாம் பண்ணால் கிராச் ஆகிரும். அப்போ ஒரு டியூப்லெஸ் சர்ஃபேஸ் ஃபினிஷ்டு பண்ண சர்ஃபேஸ் மேலே நம்ம என்ன wrench பயன்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் wrench. ஏ தான் ஆன்சர். ஸ்ட்ராப் wrench தான் பயன்படுத்துவோம். ஸோ 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 22வது கொஸ்டின். வாட் இஸ் அ நேம் ஆஃப் பார்ட் மார்க் அஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸில் பார்த்தா ஒரு வீல் மாதிரி இருக்குது. அந்த வீல் தான் அது என்னென்னு கேட்டிருக்காங்க. அது கட்டர் வீல். ஸோ அப்போ அந்த வாட் இஸ் அ நேம் ஆஃப் பார்ட் மார்க் அஸ் எக்ஸ்னுங்கிறது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் வீல் தான். ஏ தான் ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி 22 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீதி அடுத்த வீடியோவில் வந்து பைப் அண்ட் பைப் பெட்டிங்கில் பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ அதில் மீதி கொஸ்டின் நம்ம முடிச்சிடலாம். தேங்க்ஸ் டு ஆல்.